ஹலோ குழந்தைகளா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஏஐ பிக்சர் எப்படி உங்களுடைய ஃபோட்டோவை ஏஐ பிக்சராக அழகாக மாற்றி உங்களுடைய ப்ரொஃபைல், வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் மற்றும் யூடியூப் ப்ரொஃபைலில் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். இது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நீங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு ஜெமினின்னு டைப் பண்ணிவிட்டு அதில் இமேஜ் கிரியேட்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களோட ஃபைலுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய ஃபோட்டோவை ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் யுவர் இமேஜில் நான் தர இமேஜ் ப்ராம்ப்டை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே இந்த ப்ராம்ப்டை உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். நீங்கள் காப்பி பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை நீங்களும் உருவாக்குங்க குழந்தைங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ இமேஜ் உருவாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் உங்கள் கம்ப்யூட்டர் பக்கத்தில் குழந்தைங்களுடைய ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது எங்கள் வீட்டு குழந்தைங்கள நாங்கள் ரெடி பண்ணினேன். இதே போல் இந்த பின்னாடி பாக்ஸில் குழந்தைங்களோட பேரையும் நாம் உருவாக்கிக்கலாம். அது எப்படிங்கிறத இதிலே பாருங்கள். அந்த ரெட் கலராக காமிச்சது அந்த பாக்ஸோடைய டாப்பில் உங்களுடைய குழந்தை பேரும் வர மாதிரியே நம்ம செட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏற்கனவே செஞ்சது போல் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே இருக்கிற இமேஜை கொண்டு இப்படி செலக்ட் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் யுவர் இமேஜ் அப்படிங்கிறதுல நான் கொடுக்குற ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் அதை எரேஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேரை டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்களுடைய பெயரை இதில் டைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற எரோ மார்க்கை கிளிக் பண்ணணும். ஜஸ்ட் எ செகண்ட் அப்படின்னு லோட் ஆகிட்டு இமேஜ் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட பேர் வருது. இப்போ இமேஜில் போயிட்டு நம்ம கேலரியில் செக் பண்ணி பார்ப்போம். இன்னும் வரல. இப்போ போயிட்டு டவுன்லோடு நான் சரியாக கொடுக்க மாட்டேன். இப்போ டவுன்லோடு கொடுப்போம். இந்த இன்ட்டுக்குறிக்குள்ளே இருக்கிறதுல அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற டவுன்லோட் பட்டனை கொடுத்தோன்னே நம்ம டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ உள்ளே போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இது ஒரு ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஐங்கர் தயா அப்படின்னு எங்கள் குழந்தைங்களோட பேர் வந்துருச்சு. இது நல்லாயிருக்கும். குழந்தைங்களா உங்களுடைய பேரண்ட்ஸோட ஃபோட்டோ கூட இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இந்த மாதிரி 2D அனிமேஷன் வீடியோ எப்படி உருவாக்குறதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.